ஆமீன், ஆமீன். அருமையானவர்களே, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர ஒலிபரப்பு. இப்பொழுதும் டொரண்டோ நேரம் 1 மணி. இந்த வேளையிலும் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சிலேப்ரஹாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். லண்டன் யூகேயிலிருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாய் வந்திருக்கிற அவரை பரிசுத்த ஆவியானவராமே நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கேட்கின்ற ஒவ்வொருவரும் வசனங்களுக்கு ஊடாக வழிநடத்தப்பட அதே வேளையிலே விடுதலை வெற்றிக் கொள்வதற்காக கர்த்தர் உதவி செய்வாராக. புறப்படுகின்ற வெளிப்பாடுகளை தீர்க்க தரிசன வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே ஊழியருக்கூடாக வழி நடத்தப்படுகின்ற பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் ஊழியரின் குடும்பத்தாரையும் சபையும் வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம், வரவேற்போம். இந்த வேளையிலும் ஊழியருக்கு மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். பிரிஸ்லோ பாஸ்டர். Praise the Lord. ஆமீன். இணைந்திருக்கிற உங்களிடம் ஒப்படைக்கிறோம் பாஸ்டர், வழி நடத்துங்க. ஆமீன். காட் பிளஸ் யூ. ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நமக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஆமென். அதை விசுவாசித்து பெற்றுக்கொள்வதே தேவனுக்கு மகிமை. பெற்று மற்றவர்களை தேசத்தை விடுதலையாக்குவதே நமக்கு கொடுத்த தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். தேவனுடைய வசனம் நம்மை மேற்கொள்ளட்டும், ஆளுகை செய்யட்டும், நம்மையும் தேசத்தையும் விடுதலை ஆக்கட்டும் என்று நாங்கள் இப்பொழுது நம்மை ஒப்புக் கொடுப்போம். அன்பின் பிதாவே, இந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வார்த்தைகளை கனம் பண்ணுகிறோம். இது சாதாரண மனுஷனுடைய வார்த்தை அல்ல, சர்வலோகத்தை உருவாக்கின இந்த வார்த்தை நம்மை, தேசத்தை, குடும்பத்தை, சபையை உருவாக்கட்டும், கட்டட்டும், நாட்டட்டும், எழுந்து பிரகாசிக்க பண்ணட்டும், சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும், உயிர்ப்பிக்கட்டும், இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமென், ஆமென். பிரியமானவர்களை, எடுப்போம், வாசிப்போம். இன்றைய நாளிலும் தேவனுடைய வார்த்தைகளை வாசிப்போம், ஜாக்கிரதையா இருப்போம். அந்த வார்த்தைகளை அசட்டை பண்ணாமல் எழுதி அதை மறுபடியும் மறுபடியும் தியானிப்போம். ஏனென்றால் மில்லியன் வேர்த்துள்ள ஒரு செக்கை பார்க்கிலும் அவருடைய ஒரு வார்த்தை அதை விட மேன்மையான மகிமையான காரியங்களை செய்யும். அதை விட மேன்மையான மகிமையான ஆசீர்வாதங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே, மற்றவருடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும். ஆமென். எடுப்போம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 29வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவர்களே. அப்ப தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன? நம்முடைய அழைப்பு என்னத்துக்காக தேவன் அழைத்தாரோ அந்த அழைப்பை யாராலும் மாற்ற முடியாது. அதை நிறைவேற்றுவதற்காக, அந்த அழைப்பை நாங்கள் பரிபூரணமாய் நிறைவேற்றுவதற்காக தேவையான சகல கிருபை வரங்களும் மாறாதவைகள், செய்து முடிக்கப்பட்டவைகள், எங்களை மேற்கொள்ளும்படி ஆயத்தமாய் இருக்கின்றன என்று தேவன் சொல்லுகிறார். இவைகளை மாற்ற முடியாது. எங்களுடைய அழைப்பை மாற்ற முடியாது. அந்த அழைப்பை நிறைவேற்றுவதற்கு தேவையான சகலதை தேவன் செய்து முடித்திருக்கிறபடியினால் அவைகளையும் மாற்ற முடியாது என்று இந்த வசனம் சொல்லுகிறது. ஆகவே நாங்கள் இந்த வசனத்தை பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்டு களி கூற வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய கிரிகையினால் அல்ல, தேவன் எங்களுக்கென்று மேன்மையான மகிமையான அழைப்பை வைத்து எங்களை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்புக்கு தேவையான, அந்த அழைப்பை நிறைவேற்ற தேவையான சகலதையும் அவர் செய்து முடித்திருக்கிறார். எங்களிடத்திலே என்ன செய்யவில்லை? ஒரு ஊண்டியலை கொடுத்து உலகம் முழுக்க பிச்சை எடுத்து என்ன செய்யுங்கள், என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லாமல் அவரே என்ன செய்திருக்கிறார்? இதை நிறைவேற்றத்தக்க கிருபை வரங்கள் நமக்கு தேவை. கிருபை வரங்கள் ஆங்கிலத்திலே பார்த்தால் தமிழிலே கிருபை வரங்கள் என்று இருக்கிறது, ஆனால் ஆங்கிலத்திலே கிஃப்ட்ஸ் என்று இருக்கிறது. அப்ப எல்லாமே கிஃப்ட்ஸ் தான். ரட்சிப்பு கிஃப்ட்ஸ், கிஃப்டாக எங்களுக்கு கிடைக்கிறது. அதே மாதிரி தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு கிஃப்டாக கிடைக்கிறது. தேவனுடைய பாதுகாப்பு எங்களுக்கு கிஃப்டாக கிடைத்திருக்கிறது. எல்லாமே அவர் கிரயமாக, கிஃப்டாக நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆகவே அவர் கொடுத்தது எல்லாமே கிஃப்டாக கொடுத்திருக்கிறார். அப்ப சகல ஆசீர்வாதங்களும், தேவனுடைய சகல ஆசீர்வாதங்களும் நமக்கு கிஃப்டாக, கிருபை வரங்களாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது?
கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் நாங்கள் ஆங்கில வேதாகமத்தையும் எடுத்து வாசிக்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் தமிழிலே சொல்லப்படுகிற சில காரியங்கள் எங்களுக்கு புரியாமல் இருக்கிறபடியினால் நாங்கள் அதை என்ன செய்கிறோம், வரங்கள் என்று எடுத்துக்கொள்கிறோம். அதனால்தான் இன்றைக்கு அநேகர் வரங்களை வித்து பிழைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் அது அல்ல. கிருபை வரங்கள் என்பது வரங்கள் சொல்லவில்லை. இந்த 9 வரங்களையும் குறிக்கவில்லை. மாறாக கிஃப்ட். தேவன் நமக்கு கிஃப்டாக என்ன செய்திருக்கிறார், எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். எங்களுடைய அழைப்புக்கு தேவையான எல்லாவற்றையும் கிஃப்டாக கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா என்று சொன்னால் எங்களுடைய கிரிகை இல்லாமல் அவருடைய கிருபையின்படி அவருடைய இரக்கத்தின்படி நமக்கு இவைகளை கொடுப்பாரல்ல, கொடுத்திருக்கிறார். அதைத்தான் நாங்கள் ரோமர் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே வாசிக்கிறோம். நான் மறுபடியும் இந்த வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன். ஏனென்று சொன்னால் இவைகள் மிக மிக முக்கியமான வார்த்தைகள். எப்பொழுதும் எங்களுடைய சிந்தையிலே இருக்க வேண்டிய வார்த்தைகள். ஆமென். நாங்கள் எப்பொழுதும் நினைத்து கொள்ள வேண்டிய வார்த்தைகள் இவைகள். அது என்னென்று சொன்னால் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஆகவே நாங்கள் பார்த்த அநேக கேள்விகளை என்ன செய்கிறோம், தேவனிடத்திலே கேட்கிறோம். ஆண்டவரே, நீர் இதை செய்தால் நல்லா இருக்கும், அதை செய்தால் நல்லா இருக்கும், அல்லது இதை எனக்காக செய்யும், அதை எனக்காக செய்யும், எப்பொழுது செய்வீர், எப்பொழுது தருவீர் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவோடு கூட சகலது நமக்கு கொடுக்கப்பட்டாயிற்று. அதனால்தான் அவர் எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். ஆமென். நான் அறவாசியை நான் செய்து முடிக்கிறேன், நீங்க மிச்சத்தை செய்து முடியுங்க என்று அவர் சொல்லவில்லை. மாத்திரமல்ல, அவர் எண்ணத்தை நம்முடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தமாய் கூறி நம்மை அழைத்தாரோ அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே ஃப்ரீயாக இனாமாக நிறைவேறத்தக்க சகலத்தையும் அவர் செய்து முடித்தார். ஆமென். ஆகவே நாங்கள் எண்ணத்துக்காக அழைக்கப்பட்டோமோ அவைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசு மூலமாய் நமக்கு கொடுக்கப்பட்டாயிற்று. இதை மாற்ற யாராலும் முடியாது. அதைத்தான் ரோமர் 11:23 வாசிக்கிறோம். தேவனுடைய கிருபை வரங்களும், இன்னொரு விதத்திலே சொன்னால் தேவனுடைய சகல ஆசீர்வாதங்களும் என்று சொன்னால் சுகம், பலன், பாதுகாப்பு, வரங்கள், வல்லமைகள், அதிகாரங்கள், சமாதானம், சந்தோஷம், இவைகள் எல்லாம் தேவனுடைய பிள்ளை என்கின்ற உரிமை, இவைகள் எல்லாம் கிருபையா இனாமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. ஆகவே இவைகளை யாரும் மாற்ற முடியாது. அதற்கு தேவையானது செய்யப்பட்டாயிற்று. ஆகவேதான் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நாங்கள் இப்படியாய் வாசிக்கிறோம், எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் நடப்பிக்கிற காரியங்களினால் தேவனுக்கு மகிமை உண்டாயிருக்கும்படி நாங்கள் அனுதினமும் செய்கிற காரியங்களை ஜனங்கள் பார்த்து இவர்களுடைய தேவன் இவர்களோடு இருக்கிறார், இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் என்று எல்லாரும் காணத்தக்கதாய், எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படத்தக்கதாய், இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், இவர்கள் பாதுகாக்கப்பட்ட ஜனம், இவர்கள் தேவனுடைய ஜனம், இவர்களுடைய தேவன் மகா பெரியவர், இவர்களோடு கூட இருக்கிறார் என்பதையெல்லாம் அடையாளங்கள் மூலமாய், அற்புதங்கள் மூலமாய் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஹல்லேலூயா என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன என்றால், தேவன் வாக்கு பண்ணினதை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் சில பலவீனங்கள், சில பாவங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே தடையாய் முன்னாடி பழைய ஏற்பாட்டிலே இருந்திருக்க கூடும். ஆனால் இயேசுவோ அவைகள் எல்லாவற்றையும், பாவங்கள், சாபங்கள், தடைகள், தாமதங்கள்
எல்லாவற்றையும் பிசாசின் கிரியைகள், பிசாசினுடைய வல்லமைகள், ஆளுகைகள், அவனுடைய பிசாசின் சுபாவங்கள், இவைகள் எல்லாவற்றையும் அவர் நிர்மூலமாக்கி இப்பொழுதோ கிறிஸ்து இயேசுவுக்குள் சகல வாக்குத்தத்தங்களையும் இனாமாக பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர் செய்து முடித்தபடியினால், அவர் நம்மை தகுதியாக்கினபடியினால், அவர் நம்மை பரிசுத்தவான்கள் ஆக்கினபடியினால், அவர் நம்மை தேவனுடைய பிள்ளைகளாய் மறுபடியும் தேவனோடு இணைத்திருக்கிறபடியினால், நாங்கள் அதன் மூலமாய் அவருடைய பிள்ளைகளாய், சொத்துக்களாய், உறவினர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறபடியினால், சுதந்திரம், தேவனுடைய சுதந்திரமாய் நாங்கள் மாற்றப்பட்டிருக்கிறபடியினால், தேவனுடையவைகள் எல்லாவற்றுக்கும் நாங்கள் சொந்தமாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆகவே சகல ஆசீர்வாதங்களையும், இன்னொரு விதத்திலே சொன்னால் சகல வாக்கு தத்தங்களையும் நாங்கள் இலவசமாக இனாமாக இப்பொழுதே பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நாங்கள் தகுதியாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஆகவே நம்முடைய அழைப்பையோ அல்லது அந்த அழைப்பை நிறைவேற்ற தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தையோ யாராலும் மாற்ற முடியாது. ஹல்லேலூயா. இது மிக மிக முக்கியம். கவனியுங்கள், ஆபிரகாமை தேவன் அழைக்கிறார். அழைத்து என்ன செய்கிறார்? கர்த்தர் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 வசனம் வரைக்கும் நாங்கள் வாசிப்போம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பார். அப்ப கவனிங்கள், ஒவ்வொரு வார்த்தையும் கவனிங்கள். இன்றைக்கு நாங்கள் இந்த வார்த்தை ஒவ்வொன்றையும் கவனித்து ஒவ்வொன்றையும் தியானிக்காமல் ஏதோ ஒரு மேலோட்டமாய் படித்து அதை பெரிதாக எண்ணாமல், அதற்கு மரியாதை கொடுக்காமல், அதை மிக முக்கியம் என்று நினைக்காமல், இது ஒவ்வொன்றுமே பல லட்சம் பெறுமதியுள்ள வார்த்தைகள், பல லட்சம் கொடுத்தாலும் வாங்க முடியாத வெளியேறப்பட்ட வார்த்தைகள் என்று அதற்குரிய அந்த வார்த்தைக்குரிய கனத்தையோ தேவனுக்குரிய கனத்தையோ கொடுக்காமல் இருக்கிறபடினால் இந்த வார்த்தைகளை எடுக்காமல் இக்னோர் பண்ணுகிறோம், அசட்டை பண்ணுகிறோம். அப்ப கவனியுங்கள், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் என்று சொன்னால் விதைப்பும் அரைப்பும். 6வது, உன்னை ஆசீர்வதித்தால் இன்னும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உன்னை சபிப்பார்களானால் அந்த சாபத்துக்குரிய சாபத்தை அவர்களே பெற்றுக்கொள்வார்கள். புறக்கூடும் குழி தான் விடும் பள்ளம், தான் விழும் பள்ளம் என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள, கவனியுங்கள், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அப்பா, எவ்வளவு பெரிய ஒரு அழைப்பு. அப்ப இந்த அழைப்பை முதலாவது நான் பெற்றுக்கொண்டு தேவன் எனக்கு அறிவித்திருக்கிறார். அப்ப இதை எவ்வளவு ஜாக்கிரதையோடு கூட நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலாவது மாத்திரமல்ல, இதற்கு தேவையான சகலத்தையும் அவர் செய்து முடித்தார். வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். அந்த வாக்குக்கு தேவையான சகலத்தையும் செய்து முடித்தார். ஆமென். அதுதான் முக்கியம். இப்ப என்னுடைய சொந்த தகப்பன் வீடு வாங்குறார் என்று வைத்துக் கொள்வோம். அந்த வீட்டை வாங்கிட்டு அந்த வீடு மேல கோடிக்கணக்கில் கடனை வாங்கிட்டு அப்புறமா அதை என்னுடைய வாழ்க்கையில எழுதி தந்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அப்படி அவர் என்னுடைய வாழ்க்கையிலே அந்த வீட்டை எனக்கு சொத்தாக எழுதி கொடுத்திருப்பாரானால் அது எனக்கு ஆசீர்வாதமா அல்ல. ஏனென்றால் அந்த வீட்டுக்கு தேவையானதை அவர் செய்து முடிக்காமல், அந்த மோர்கேஜை கட்டாமல் அதற்கு மேலே எக்கச்சக்கமா கடனை வாங்கி
என்னிடத்திலே அந்த வீட்டை ஒப்படைத்திருப்பாரானால் அதை விட வேதனையான காரியம் வேறு எதுவும் கிடையாது. ஏனென்றால் அந்த வீடு எனக்கு ஆசீர்வாதமாயில்லை, சாபமாயிருக்கிறது. ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல, அப்படி கிரியை நடப்பிக்கிறவரும் அல்ல. அப்படித்தான் நாங்கள் அநேக வேளைகளில் நினைக்கிறோம். தேவன் இவ்வளவு பெரிய அழைப்பை கொடுத்திருக்கிறார், ஆனால் நான் தான் கடுமையாக உழைத்து நான் தான் என்ன செய்ய வேண்டும்? அவர் அப்பா ட்ரில்லியனரா இருந்தாலும் நான் தான் என்ன செய்யணும்? வீடு வீடாய் போய் பிச்சை எடுத்து நான் அவருடைய தீர்மானங்களையும் திட்டத்தையும் கட்ட வேண்டும் என்று நாங்கள் புறப்படும் பொழுதுதான் அங்கேதான் வேதனை, துன்பம், கவலை, கண்ணீரை அனுபவிக்கிறோம். தேவன் சொன்ன வார்த்தையை அவர் செய்து முடித்திருக்கிறார். அதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆகவே அதை விசுவாசித்தால் நான் பெற்றுக்கொள்வேன் என்பதை விட்டுவிட்டு நான் கிரியை செய்துதான் தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று நான் வெளிக்கிடும் பொழுதுதான் அநேக வேதனைக்குள்ளும் அநேக துன்பத்துக்குள்ளும் நான் கடந்து செல்லுகிறேன். இது விசுவாசம் அல்ல, இது அவவிசுவாச கிரியை. கவனியுங்கள், தேவனுடைய வார்த்தையை நம்பி ஆபிரகாம் புறப்பட்டு வருகிறான். ஆனால் அதற்கு பிறகு நீங்கள் வாசிப்பீர்களானால் தேசத்திலே பஞ்சம் வருகிறது. பஞ்சத்தின் நிமித்தம் என்ன செய்கிறான்? என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், என்னை போஷிப்பார் என்று விசுவசிக்காமல் என்ன செய்கிறான்? அவன் எகிப்துக்கு போனால் நான் பிழைப்பேன் என்று சொல்லி எகிப்துக்கு போக புறப்படுகிறான். அங்கேதான் நிறைய வேதனைகள் வருகிறது, நிறைய துன்பம் வருகிறது. சாராள் அழகுள்ளவளா இருந்தபடியினால் ஐயையோ அவளை தூக்கிட்டு போய் திருமணம் செய்து விடுவார்கள், என்னை கொன்று போட்டு விடுவார்கள் என்று சொல்லி மாய்மாலம் பண்ணவும் பொய் சொல்லவும் ஆரம்பிக்கிறான். அப்ப கவனியுங்கள், இப்படியான வேதனைகள் துன்பங்கள் எல்லாம் ஏன் வருகிறது என்று சொன்னால் தேவனை நம்பாமல் அவருடைய வார்த்தையை அல்லது அவருடைய சித்தத்தை நாங்கள் எங்களுடைய சுய பலத்தை வைத்து சுய அறிவை வைத்து நாங்கள் செய்ய புறப்பட்டு போகிறபடியினால் தான் அல்லது முயற்சிக்கிறபடியினால் தான் நமக்கு வேதனையும் துன்பமும் வருகிறது. ஆனால் அநேக வேளைகளிலே தேவன் தான் இந்த வேதனையை கொடுக்கிறார், தேவன் தான் இந்த துன்பத்தை கொடுக்கிறார், ஏதோ ஒரு காரியத்தை எனக்கு டீச் பண்ண விரும்புகிறார் என்று நாங்கள் தவறாக புரிந்து கொள்ளுகிறோம். ஏனென்றால் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமோ ஐஸ்வர்யத்தை தரும். இந்த ஆங்கில வேதாகமத்திலே சிலதுல ப்ராஸ்பெரிட்டி என்று இருக்கிறது. ப்ராஸ்பெரிட்டி என்று சொன்னால் என்ன செய்கிறது? பலுகி பெறுகிறது. அப்ப தேவனுடைய ஆசீர்வாதம் எல்லா விதத்திலும் எல்லாவற்றாலும் நம்மை பலுகி பெருக பண்ணும். ஆனால் அதனோடு அவர் வேதனையை கூட்டார். அப்ப கவனிங்கள், வேதனை வர முடியாது. தேவ ஆசீர்வாதத்திலே வேதனை வரவே முடியாது. ஆனால் நாங்கள் சுயமாய் கிரியை நடப்பிக்க போகிறபடினால் சூப்பர் நேச்சுரல் பவரை நாங்கள் என்ன செய்து விட்டு விட்டு தேவனே நம்மோடு இருக்கிறார் என்று சொன்னால் எங்களுடைய பலனை நம்பி அல்ல, அவருடைய சூப்பர் நேச்சுரல் வல்லமையை நம்பி வா என்று கூப்பிடுகிறார். நான் உன்னோடு இருக்கிறபடினால், சூப்பர் நேச்சுரல் காட் நான் உன்னோடு இருக்கிறபடினால் எதுவும் உன்னை தொட முடியாது, எதுவும் உன்னை அணுக முடியாது என்பதுதான் தேவனுடைய வாக்கு தத்தம். இவைகளில் ஒன்றும் உன்னை சேதப்படுத்த முடியாது. சாவுக்கேதுவான யாதொன்றை நீ குடித்தாலும், அப்படியா பொருளை வாங்கி நான் குடிக்கிறேன், பூச்சி மருந்தை வாங்கி குடிக்கிறேன் என்றால் நான் தேவனுக்கு விரோதமாய் என்ன செய்கிறேன்? தேவனை பரீட்சை பார்க்கிறேன். அப்ப சாவுக்கு ஏதுவான காரியங்களை யாராவது நமக்கு கலந்து குடிக்கவோ சாப்பாட்டிலோ போட்டு கொடுத்தாலும் அவைகள் எதுவும் செய்ய முடியாது. ஏனென்றால் எனக்குள்ளே சூப்பர் நேச்சுரல் வல்லமை கிரியை செய்கிறது. அப்ப தேவனிடத்திலே நாங்கள் வரும் பொழுது சூப்பர் நேச்சுரல் வல்லமையை நம்பி வர வேண்டும். நம்முடைய சொந்த சுய எண்ணங்களை, சுய திட்டங்களை, சுய கிரியைகளை நம்பி வரக்கூடாது. அதுக்குத்தான் நமக்கு தேவன் தேவை. என்னத்துக்கு? சூப்பர் நேச்சுரல் வல்லமையின் மூலமாய் நாங்கள் நடத்தப்படுவதற்கு, நம்முடைய சுய வல்லமையினால் நடத்தப்படுவதற்கு அல்ல. சூப்பர் நேச்சுரல் வல்லமையினால் நாங்கள் நடத்தப்படுவதற்கே நமக்கு தேவன் தேவையாக
இருக்கிறார். அதர்வைஸ் எங்களுக்கு என்ன தேவையில்லை, எங்களுடைய வல்லமையை வச்சு எங்களுடைய திறமைகளை வச்சு தேவன் நடத்த போகிறார் என்று சொன்னால் நமக்கேன் தேவன் தேவை? நாமே நம்முடைய காரியங்களை செய்துவிட்டு போகலாமே. ஆனால் அவர் சொல்லுகிறார், என்னால் அல்லாமல் உன்னால் செய்ய முடியாது. ஏனென்றால் இவைகளுக்கு பின்னால் இருப்பது பிசாசின் சூப்பர் நேச்சுரல் வல்லமை. இவைகளை நீ மேற்கொள்ள வேண்டுமானால் என்னுடைய தேவனுடைய சூப்பர் நேச்சுரல் வல்லமை நமக்கு தேவை. அப்ப தேவனிடத்தில் வரும் பொழுது அவர் நம்மை சூப்பர் நேச்சுரல் வல்லமை நடத்துகிறபடினால் நமக்கு வேதனை, துன்பம், கவலை, கண்ணீர், தடைகள், தாமதங்கள், பில்லி சூனிய கட்டுக்கள், சுவையினங்கள் இவைகள் எல்லாம் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால், அப்படி வந்தால் ஆண்டவர் நமக்கு வசனம் கொடுத்திருக்கிறார், பிசாசுக்கு எதிர்த்து நில், அப்பொழுது அவன் ஓடி போவான். அப்ப நான் எதிர்த்து நிற்க வேண்டியது அவசியம். அவனுக்கு இடம் கொடுக்க கூடாது. அவனுக்கு இடம் கொடுத்தால் அவன் மடத்தை பிடிப்பான். அப்ப இதெல்லாம் செய்யாதே என்று அவர் சொல்லியும் நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இவற்றை தான் செய்து கொண்டிருக்கிறோம். ஆபிரகாமை கவனித்து பாருங்கள், எத்தனை இடத்திலே மறுபடியும் தவறு விடுகிறான். சொந்த பிளான், சொந்த திட்டம். இன்றைக்கு ஊழியமா இருந்தாலும் சரி, குடும்பமா இருந்தாலும் சரி, பிள்ளைகளுடைய எதிர்காலமா இருந்தாலும் சரி, எல்லாம் நம்முடைய சொந்த திட்டம். அந்த திட்டங்கள் ஃபெயில் ஆகிறது. அப்படி ஃபெயில் ஆகும் பொழுது, ஏன் ஆண்டவரை கைவிட்டீர், ஏன் ஆண்டவரை எனக்கு சோதனை, ஏன் ஆண்டவரை எனக்கு வேதனை என்று நாங்கள் கேட்கிறோம். அப்ப அவருடைய சூப்பர் நேச்சுரல் ஆசீர்வாதத்தை நம்பாமல் நாங்கள் சுயமாய் கிரிய நடக்கும் பொழுதுதான் வேதனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது. ஆபிரகாம் சுயமாய் செயல்படுகிற போதெல்லாம் அவனுக்கு வேதனை வந்தது, துன்பம் வந்தது. கவனியுங்கள், மனைவியும் கணவனும் சேர்ந்து அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார், உன்னை பலிகி பெருக பண்ணுவேன் என்று சொல்லி, நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனா இருப்பாய், உன் மூலமாய் சகல ஜாதியும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லும் பொழுது என்னிடத்தில் எந்த குறைவும் இல்லை, என்னுடைய மனைவியினிடத்தில் எந்த குறைவும் இல்லை, ஏனென்றால் தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று தேவனுடைய வார்த்தையை பார்க்காமல் மாமிசத்திலே தங்களுடைய வாழ்க்கையை பார்த்து, தங்களிடத்தில் ஒன்றும் இல்லை என்ற சூழ்நிலைகளை பார்த்து செயல்பட ஆரம்பிக்கிறார்கள். பிள்ளை தருவேன் என்று சொன்னவர் நிச்சயமா தருவார் என்று விசுவசிக்காமல், ஆண்டவரே என்னுடைய வீட்டிலே இருக்கிற வேலைக்காரனுக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறான், அவனை எடுத்துக்கொள்ளட்டா, என்னுடைய சபைக்கு வருகிற விசுவாசியினிடத்திலே நிறைய காசுகள் இருக்குது, நிறைய காரியங்கள் இருக்கு, அதையெல்லாம் நான் எடுத்துக்கொள்ளட்டா, புடுங்கி கொள்ளட்டா என்றெல்லாம் நான் பிளான் பண்ண கூடாது. அப்படித்தான் ஆபிரகாம் என்ன செய்கிறான்? பிளான் பண்ணுகிறான். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, அது உன் மூலமா உருவாக்கப்படும். உடனே அடுத்த ஒரு ஐடியோட வராங்க, என் மூலமா தானே. அப்ப என்ன செய்வோம்? சாராளை விட்டுட்டு இன்னொரு ஆளை மேரி பண்ணினா என்ன செய்யும்? அது மூலமா தேவன் என்ன செய்வார்? தன்னுடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். அப்ப வாக்கு தத்தம் பண்ணினவருக்கு உதவி செய்கிறோம், இங்கேதான் நாங்கள் தவறு செய்கிறோம். வாக்கு தத்தம் பண்ணினவர் என்னவா செய்ய போகிறார்? சூப்பர் நேச்சுரலாய் எங்களுக்கு வெற்றியை கொடுக்கிறார். நேச்சுரலாய் அல்ல, சூப்பர் நேச்சுரலாய். ஆனால் நாங்கள் எங்களுடைய சுய அறிவை பாவிச்சு நேச்சுரலா என்ன கிடைக்கும், என்ன கிடைக்காது. அப்ப வீக்னஸ் ஆறுல இருக்கலாம், சாராள்ல இருக்கலாம். ஆகவே என்ன செய்வோம்? ஆகாரை பிடிப்போம் என்று சொல்லி சுயமாய் சிந்தித்து ஆகாரிடத்திலே சேர்ந்தபடியினால் இன்னும் வேதனை அதிகமானது. ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் இதனால் குடும்ப பிரச்சனை வருகிறது. அதுக்கு பார்த்தீர்களானால் இந்த பிள்ளை தவறாக பிறக்கிறது. இந்த பிள்ளை ஆண்டவரே இந்த பிள்ளையை காத்து கொள்ளும் என்று சொல்லி ஆபிரகாம் ஜெபிக்கிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் எப்பொழுதும் தன்னுடைய சகோதரனுக்கு விரோதமாய், தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிறவனாயிருப்பான். அப்ப இந்த ஈவுல, இப்பேற்பட்ட ஒரு ஈவுல கிரியேட் பண்ணி விட்டதார் ஆபிரகாம் அண்ட் சாராள். அப்ப இந்த வேதனையை, இப்பேற்பட்ட துன்பங்களை தங்களுக்கும் வரவித்து மற்றவர்களுக்கும் வரவிக்க பண்ணினவர்களார் ஆபிரகாமும் சாராளும். அப்ப இப்படியாக சுயத்திலே நாங்கள் கிரியை நடப்பிக்கும் வரைக்கும் வாக்கு தத்தம் நிறைவேற முடியாது. ஏனென்றால் இது சூப்பர் நேச்சுரல். இந்த சூப்பர் நேச்சுரல் எப்படி வேலை செய்யும் என்றால்,
அவரை விசுவாசிக்கும் பொழுது. ஹல்லேலூயா. அவர் செய்து முடித்ததை விசுவாசிக்கும் பொழுதுதான் நம்மை மேற்கொள்ள முடியும். நாங்கள் வாசிக்கிறோம், உடன்படிக்கை பெட்டியை ஒரு வண்டியில போட்டு எடுத்துட்டு வராங்க. அப்படி வரும் பொழுது அது ஒரு கல்லிலே மாட்டுப்பட்டு சரிய போன பொழுது அந்த உடன்படிக்கை பெட்டியை பிடிப்பதற்காக ஒருத்தர் கையை வைக்கிறார், அவர் மரித்து போனார் என்று பார்க்கிறோம். ஏன் என்றால் தேவனுக்கு உதவி செய்ய நீ யார்? உனக்கு என்ன வல்லமை இருக்கு தேவனுக்கு உதவி செய்வது? தேவனுடைய வல்லமை உன்னை தொடுமானா நீ செத்து போயிடுவ. ஆகவே தேவனுக்கு நம்முடைய உதவி தேவையில்லை. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு தேவன் எதை கொண்டும் கட்டுவார். ஆனால் நாம் அவருடைய சித்தத்துக்கு திட்டத்துக்கு நாங்கள் நம்மை ஒப்பு கொடுத்தால் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, பிள்ளைகளின் பிள்ளைகளுடைய வாழ்க்கை மேன்மையாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆனால் அதற்கு தேவையான சகலத்தை நாங்கள் நினைப்பதை பார்க்கலாம், வேண்டுவதை பார்க்கலாம், மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே அவருடைய வார்த்தைகள் வாக்கு தத்தங்கள் வல்லமையா கிரிய செய்கிறது படியே அவைகள் நம்மை மேற்கொள்ளும். ஆகவே வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்றால் அதை செய்து முடிக்க வல்லமை உள்ளவர். ஆனால் வேதத்திலே பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து மூலமாய் அவர் ஏற்கனவே செய்து முடித்து விட்டார். இப்பொழுது நாங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நிச்சயமாய் காண்போம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே தாமதங்கள் வந்ததற்கு காரணம் என்ன? விசுவாசம். தேவனை விசுவாசிக்காமல், அவர் சொன்ன வாக்கு தத்தத்தை விசுவாசிக்காமல், சூழ்நிலைகளை பார்த்து தங்களையும் தங்களுடைய சக்தியையும் தங்களுடைய யுக்தியையும் தங்களுடைய தீர்மானங்களையும் தங்களுடைய செயல்களையும் நம்பினபடியினால் போய் சேரவில்லை. வாக்கு தந்தம் பண்ணின கானானுக்கு போவதற்கு என்ன ஆயிற்று? 40 வருஷங்களானது. காரணம் என்ன? தேவனை நம்பாமல், தேவன் சொன்ன வார்த்தைகளை நம்பாமல். இல்லை அவர்களை எல்லாம் மேற்கொள்ள முடியாது, அவர்கள் எல்லாம் ஜாயண்ட், அவர்கள் எல்லாம் ராட்சதர்கள், நாங்கள் எல்லாம் வெட்டுக்கிளிகள் என்று சொல்லி தவறான வார்த்தைகளை பேசி விசுவாசத்தை பேசி தேவனை நம்பாமல் தங்களுடைய சுய கிரியைகளை நம்பினபடினால், சுயபலத்தை நம்பினபடினால் 2 வீக்கிலே போய் சேர வேண்டியவர்கள் 40 வருஷமாகிட்டு அவர்கள் போய் சேருவதற்கு, அதுவும் நாங்கள் நிச்சயமாய் போய் சேருவோம் என்று நம்பின யோசுவா, காலேப் இவர்களுடைய சந்ததி, இவர்களோடு கூட எழுப்பப்பட்ட சந்ததி, நம்பின சந்ததி தான் அதற்குள்ளே பிரவேசித்தது. ஆகவே தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? அவருடைய அழைப்பு மிகவும் பெரியது, அவருடைய கிருபை வரங்கள் அதை விட பெரியது. இவற்றை செய்து முடித்தார் என்று விசுவாசிப்போமானால், இன்று விசுவாசிப்போமானால், இன்று தேவனுடைய ரட்சிப்பை காண்போம், இன்று தேவனுடைய மகிமையை காண்போம். மாத்தாளே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம் இந்த வேளை. அன்பின் பிதாவே, எங்களை நம்பியோ, எங்களுடைய பலனை நம்பியோ, எங்களுடைய சக்தியை நம்பியோ, எங்களுடைய ஞானத்தை நம்பியோ நீர் நம்மை அழைக்காமல், நீர் செய்து முடித்து நம்மை மேற்கொள்ளும்படி வைத்திருக்கிறவைகள் உம்முடைய வல்லமையின்படியே நீர் தீர்மானங்களையும் திட்டங்களையும் நமக்கு பண்ணி அந்த வல்லமையின்படியே நம்மை அழைத்திருக்கிறீர். அந்த அழைப்புக்கு தேவையான சகலத்தையும் நீர் செய்தும் முடித்திருக்கிறீர். ஆகவே நீர் செய்து முடித்ததை நாங்கள் இன்றைய நாளிலே விசுவாசிக்கிறோம். Forgive us, Father. மன்னியும், எங்களுடைய விசுவாசங்களை எங்களுக்கு மன்னியும். இன்றைய நாளிலே எங்களுக்கு உம்மை அதிகமாக விசுவாசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். நீர் செய்து முடித்ததை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ரிசீவ் பண்ணுகிறோம். ஹீலிங் நாங்கள் ரிசீவ் பண்ணுகிறோம். சக்சஸ் we are receiving it. supernatural வல்லமை we are receiving it. hallelujah, hallelujah. எங்களுடைய மாமிசத்தினால் எதுவும் செய்ய முடியாது. உம்முடைய சூப்பர் நேச்சுரல் வல்லமை மூலமாய் மூலமாய் மாத்திரமே நாங்கள் எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு. ஆகவே அந்த பலன் மேற்கொள்ளட்டும், உம்முடைய ஞானம் மேற்கொள்ளட்டும், உம்முடைய ஆசீர்வாதம் மேற்கொள்ளட்டும், உம்முடைய வழி நடத்தல் மேற்கொள்ளட்டும், உம்முடைய பாதுகாப்பு மேற்கொள்ளட்டும், உம்முடைய சமாதானம், சந்தோஷம், சுகம், பலன் எங்களை மேற்கொள்ளட்டும்.
அதை ரிசீவ் பண்ணுகிறோம். எல்லாரும் சொல்லுங்க, ரிசீவ் பண்ணுகிறோம், ரிசீவ் பண்ணுகிறோம், இன்றைக்கே ரிசீவ் பண்ணுகிறோம் இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமீன், ஆமீன். அருமையான வார்த்தைகளுக்கூடாக வழிநடத்தி உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தர் வெளிப்படுத்திய காரியங்களை எடுத்து வந்த விதத்தை கிரியைகள் கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தரின் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. நாங்கள் திரும்பவுமாக கர்த்தரை சித்தமானால் நாளை நாளில் இதே வேளையிலே சந்திப்போம் பாஸ்டர். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். God bless you, பாஸ்டர். ஆமேன், ஆமேன், ஆமேன். We are blessed. ஆமேன்.